NCERT 12 Physics, Exercise 12.8. A 12.5 electron volt electron beam is used to bombard gaseous hydrogen at room temperature. What series of wavelength will be emitted? Okay. So series of wavelength emitted சொல்றாங்க. So நமக்கு என்னெல்லாம் series தெரியும்? Lyman series, Balmer series and Paschen series தெரியும். So அந்த series of wavelengthல என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ wavelengthக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இது வந்து இந்த கொஷனில் தெரிஞ்சுக்கோங்க. 1/λ is equal to ரெயின்பக் wavelengthன்னு சொல்லுவாங்க. 1/λ is equal to r into 1/n initial square minus final square. இதுதான் ஃபார்முலா. அண்ட் ஆருங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, அந்த ஆரோட வேல்யூ என்ன? ரெயின்பக் கான்ஸ்டன்ட். ஸோ வேல்யூ என்னென்னா 1.097 into 10 raised to 7 per meter. இதுதான் வந்து அதோட வேல்யூ. சரி, எனக்கு வந்து லாம்டாவுக்கு லாம்டா வேணும்னா இதுக்கு தலைகீழியாக நம்ம போடணும், இது தெரியும். இப்போ இனிஷியல் ஸ்டேட் எது, ஃபைனல் ஸ்டேட் எது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் இங்கே கொஸ்டின் எப்படி இருக்குது? at 12.5 electron volt electron beam is used to bombard, அதாவது at room temperature at series of it. ஒரு கிரவுண்ட் ஸ்டேட் n = 1ல் இருந்து ஏதோ ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. அந்த எனர்ஜி கேப் தான் எவ்வளவா? 12.5 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. ஸோ நமக்கு என்ன தெரியும்? EN ஃபார்முலா என்ன தெரியும்? -13.6 எலக்ட்ரான் வோல்ட் பை n ஸ்கொயர் தெரியும். இந்த EN தான் இதுவாக இருக்குது, கரெக்டாக? இந்த 12.5 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். இப்போ இது வந்து 1 இருந்துச்சுன்னா இது EN என்னன்னு தெரியாது. இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தான் 12.5 எலக்ட்ரான் வோல்ட். அதாவது E1 இல்லைனா EN மைனஸ் E1 தான் எவ்வளவு? இங்கேருந்து இங்கே போகுது. EN ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ், ஹையர் ஸ்டேட் மைனஸ் லோவர் ஸ்டேட் எவ்வளவா? இட் இஸ் 12.5 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்குது. அப்போ இதுலேருந்து நான் EN கால்குலேட் பண்ணுறாமா? ஸோ 12.5 எலக்ட்ரான் வோல்ட் ப்ளஸ் E1ஆக இருக்கும். இப்போ நான் வாட் இஸ் E1? 12.5 எலக்ட்ரான் வோல்ட். E1 நமக்கு ஃபார்முலா தெரியும், -13.6 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா -1.1 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். அப்போ ENோட வேல்யூ என்ன? -1.1 எலக்ட்ரான் வோல்ட்ஸ். இப்போ இது தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ எனக்கு EN கிடச்சிருச்சு, அப்போ எனக்கு n² அதுலேருந்து கிடச்சிரும். ஸோ therefore -11.1.1 electron volt is equal to -13.6 electron volt by n². இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். சப்ஸ்டியூட்டிங் இப்படி போட்டுக்கோ, 2 in 1 இப்படி கூட போட்டுக்கோ. அப்போ n² என்ன இருக்கும்? -13.6 electron volt divided by -1.1 electron volt. ஸோ மைனஸு ப்ளஸ் ஆச்சுன்னா 136/11 n² வரும். ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா உன்னோட ஆன்சர் என்ன இருக்குன்னா 12.36 இருக்கும். 136 11 போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ 1 போட்டால் 11 வரும், 26 வரும், அடுத்தது 2 வரும், 22 4 வரும், அண்ட் 0.3 வரும், அண்ட் 33 வரும். ஸோ 33 வச்சா 7 6 வரும். ஸோ 12.36. அப்போ n வந்து n² கண்டிப்பாக என்ன இருக்கும்? √12.36. ஸோ இது கண்டிப்பாக n வந்து greater than or equal to 3 பாயிண்ட் சம்திங் கிட்ட இருக்கும். அப்போ நான் என்ன எழுதிக்கலாம்? n வந்து n is equal to 3. அதாவது n is equal to 2லேருந்து is used to bombard. அதாவது n is equal to 1ஆகவும் இருக்கலாம், n is equal to 2ஆக இருக்கலாம். ஸோ எய்தர் 1லேருந்து 3க்கு போயிருக்கும், இல்லைனா 2ல் இருந்து 3க்கு போயிருக்கும், ஆர் இதில் போயிருக்கும். ஸோ இதுதான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியல் ஸ்டேட் வந்து என்னது? n is equal to 1ஆக இருக்கணும், அண்ட் ஃபைனல் ஸ்டேட் என்ன இருக்கலாம்? 3ஆக இருக்கலாம், இல்லைனா இனிஷியல் ஸ்டேட் 2ஆக இருக்கலாம், அண்ட் ஃபைனல் ஸ்டேட் 3ஆக இருக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1/λ is equal to 1.097 into 10⁻⁷. ஓகே, 1 divided by இனிஷியல் ஸ்டேட்ன்றது ஃபஸ்ட் ஸ்டேட் -1 by ஃபைனல் ஸ்டேட் என்னவாக இருக்கலாம்? n is equal to 3ஆக இருக்கலாம். அதாவது n is equal to 1 to n is equal to 3க்குன்னு இப்போ எடுத்துக்கிறோம். சரியா? அப்போது 9ஆக இருக்கும். ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 1.097 into 10⁻⁷. இது 1 minus 1 by, ஸோ 9 minus 1/9, அப்போ 8/9 கிடைக்கும். அப்போ therefore lambda is equal to இதோட தலைகீழே எழுதுறது 9 divided by 1.097 into 8 into 10⁻⁷. சரியா? இதை நான் என்ன எழுதிக்கலாம்? 9/1.1 எழுதிக்கலாமா?
ஓகே இன்ட்டு 8 போட்டுக்கலாமா ஓகேவா இன்ட்டு 10⁻⁻7 மேலே போச்சுன்னா இதை 9/8.8 இன்ட்டு 10⁻⁻7 எழுதிக்கலாம் இது அகெயின் 90/88 எழுதிக்கலாம் இன்ட்டு 10⁻⁻7 அப்போ லாம்டாவோட நம்ம ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 90 88 ஸோ 1 போட்டால் இட் இஸ் 88 அண்ட் 2 வரும் அண்ட் டெசிமல் பாயிண்ட் போட்டால் 0 வரும் அகெயின் 0 போட்டாக்க இது 88 இன்ட்டு 2 தான் கண்டிப்பாக வரும் ஓகே ஸோ நான் அதை வந்து 1.02 இன்ட்டு 10⁻⁻7 மீட்டர் இதை நானோமீட்டர் எழுதணும்னா 102 நானோமீட்டர் ஸோ லாம்டா வந்து 102 நானோமீட்டர் கிட்ட கிடக்கு இதுக்கு அகெயின் ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுன்னா 55 வரும் ஸோ இதை வந்து 0.55 இப்படின்னு கூட எழுதிக்கலாம் சரியா நானோமீட்டர் சரி இப்போது இந்த லாம்டா வந்து எந்த சீரீஸில் வருதுன்னு பார்க்குறோம் ஸோ நமக்கு என்ன தெரியும் லைமன் சீரீஸோட வேவ்லென்த்தோடைய வந்து 91 நானோமீட்டர் டு 122 நானோமீட்டர் ஸோ இந்த ரெண்டுக்கும் மிடில் தான் இருக்கும் ஸோ therefore n is equal to 1 to n is equal to 3 எங்கே இருக்குது lies in லைமன் சீரீஸ் பிகாஸ் வேவ்லென்த் என்ன கிடைக்கிறது பிகாஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 102.55 நானோமீட்டர் சரியா ஓகே இப்போ n is equal to 1லேருந்து 2க்கு போகுது ஒரு வேளை n is equal to 2லேருந்து 3க்கு போச்சுது அப்படின்னா அடுத்தது ஓகே n is equal to 2 to n is equal to 3 அப்போ அதே தான் 1/λ is equal to 1.097 into 10⁻7 ஓகே இங்கே என்ன ஆகும் 1 இனிஷியல் ஸ்டேட் இப்போ என்னது n is equal to 2 வரும் அப்போ n ஸ்கொயருங்கிற போது இனிஷியல் n ஸ்கொயர் அப்படிங்கிற போது 2 ஸ்கொயர் வரும் -1/3 ஸ்கொயர் அப்போது 1.097 into 10⁻7 ஓகே 1/4 -1/9 ஸோ இதை சால்வ் பண்ணால் 1.07 into 10⁻7 into 5/36 ஓகே ஸோ இது தலைக்கிளையாக போட்டால் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 36/5 into 1.097 into 10⁻7 அப்போ இது 36/5 into 1.1 இந்த 10⁻7 மேலே போச்சுன்னா இட் இஸ் -7 சரியா இப்போ இது வந்து 5.5 எழுதிக்கலாமா ஸோ 360/55 போட்டுக்கலாமா அப்போது இது 10⁻⁻7 இப்போ நம்ம அதை 5 டேபிளுக்கே நான் போடுறேன் கேன்சல் பண்ணுறேன்னா ஸோ இது 1 ஆகும் இது 5 டேபிளுக்கு போட்டால் இது 7 வரும் 72 72/11 72/11 போட்டோம்னா இட் இஸ் 6 ஸோ 66 அடுத்து 4 6 வரும் அடுத்து டெசிமல் பாயிண்ட் 0 வரும் ஸோ 5 வரும் 55 வரும் அகெயின் 5 வரும் ஸோ 4 வரும் ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 6.54 into 10⁻². இப்போது அகெயின் மறுபடியும் இதை கேன்சல் பண்ணால் 44 ஸோ 44 வந்தால் 6 வரும் அகெயின் 5 இந்த மாதிரி வரும் சரி இது 10⁻⁻7 ஸோ ஆன்சர் என்னது நமக்கு இது நானோமீட்டர் எழுதணும்னா 654.5 நானோமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஓகே சரி இப்போ இந்த லாம்டா எந்த சீரீஸில் இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ எந்த சீரீஸில் இருக்குது பால்மர் சீரீஸோடைய வேவ்லென்த் எவ்வளவு அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 365 நானோமீட்டர் டு 656 நானோமீட்டர் இந்த கேப்பில் தான் இருக்கும் அப்போ therefore இது என்னது therefore n is equal to 2 to n is equal to 3 எங்கே இருக்குது lies in பால்மர் சீரீஸ் பிகாஸ் இதனால் lambda is equal to 654.5 nanometer. Okay, so that's all.